பாப்பா பொண்ணு வீட்டுக்காரா, நேற்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்தா ஒரு 4 கேள்வி நாக்கா கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். நீயே வந்துட்ட, வசனமா மாட்டிக்கிட்ட. வாவனை இதை பத்தி கேட்க 4 கேள்வி கேட்கணும். பாப்பா நீதான் மாப்பிள்ள வீட்டுக்காரனா, என்ன கேட்க போது கேளு பாப்போம். அதாவது என்னன்னா, மாப்பிள்ளையை தேடுறீங்க, எப்படி தேடுறீங்க? பையன் படிச்சிருக்கானா, வேலைக்கு போறானா, நல்ல குணமானவனா அப்படின்னு தேடணும். அதை விட்டுட்டு பையனுக்கு அரசாங்க வேலை இருக்கா இல்லையா, அப்படி அரசாங்க வேலை இருந்தாலும் அவன் வந்து கிளர்க்கு பியூனு அப்படின்னா பொண்ணை கொடுக்கறது கிடையாது. அதாவது ஆபீசரா தான் வேணும் அப்படின்னாக்க லஞ்சம் வாங்கி நிறைய சொத்து பத்து சேர்க்க முடியும்னு ஒரு கணிப்பு. அது போக பையனுக்கு மண்டையில முடி இருக்கா, முடி கொட்டி போச்சா, கருப்பா இருக்கானா, இப்படியும் பாக்குறீங்க. சரி, இல்ல பிரைவேட்ல தான் எவ்வளவு ஆக்குறான்னா பல லட்சங்கள் சம்பாதிக்கிறானா அப்படின்னு பாக்குறீங்க. சரி, சொந்த வீடு வாசல் இருக்குதான்னு எதிர்பார்க்குறீங்க. சொந்த வீடு வாசல் இருந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம்ன்றீங்க. அப்படி சொந்த வீடு வாசல் இருக்கு எல்லாம் அமைஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்கும் வெளியே போயிடணும், தனி கொடுத்தவங்க வச்சாதான் கட்டி கொடுப்போம்ன்றீங்க. இப்படி 1008 ரூல்ஸ் போட்டா உன் பொண்ணுக்கு கடைசி கல்யாணமே நடக்காது, கிளவியாத்தே ஆகணும். பாத்துக்க என்ன ஒழுங்கா. இப்ப வந்து பொண்ணு பாக்குறீங்கன்னா என்ன பாக்குறீங்க? புள்ள வந்து படிச்சிருக்காளா, படிக்கலையா, வேலைக்கு போவாளா, கலரா இருக்காளா, அழகா இருக்காளா, லட்சணமா இருக்காளா, இப்படி எல்லாம் 1008 கேள்வி கேட்கறீங்க. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நல்லபடியா வச்சு குடும்பம் நடத்துவீங்க, உங்களுடைய குடும்ப வேத்தியை உருவாக்குவீங்கன்னு பார்த்தா வேலைக்கு போற பிள்ளைதான் வேணும்ன்றீங்க. அது 25 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, 1008 கண்டிஷன் போறீங்க. 27, 28ன்னு போகும்போது ஏதோ கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க. நீங்க போட்ட ரூல்ஸ்ல இருந்து 30 வயசுல தாண்டிடுச்சுன்னா பொண்ணு மட்டும் கிடைச்சா போதும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கலரா இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காட்டினாலும் பரவாயில்ல, வரதட்சணை கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல. வரதட்சணை மீன்ஸ் அதாவது நீங்க போட வேண்டியதை நீங்க போட்டா போதும், அதாவது பொண்ணுக்கு மட்டும் போட்டா போதும், பையனுக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறீங்க. ஆனா ஆரம்ப காலத்துல எப்படி எழுதி கேட்டீங்க? பையனுக்கு என்ன போடுவீங்க? பைக் வாங்கி கொடுப்பீங்களா, கார் வாங்கி கொடுப்பீங்களா, 1008 கேள்வி கேட்டுட்டு கடைசியில் 30 வயசு தாண்டிடுச்சுன்னா பொண்ணு மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி 1008 ரூல்ஸ் போட்டுட்டு அப்புறம் பின் வாங்குறீங்க. நீங்க மட்டும் நான் ஒழுங்கா பிள்ளைய கல்யாணம் போய் கொடுத்தா வீட்டுல போய் கூட்டு வச்சு குடும்பம் நடத்துவீங்களா? அதை விட்டு வேலைக்கு போனாதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் 1008 ரூல்ஸா போடுறீங்க. நீங்க மட்டும் பெரிய யோகிய மாதிரி கேள்வி கேட்கறீங்க. டேய், 2 பேரும் பேச்ச நிறுத்து, 2 பேரும் கிளம்பு, இடத்த கழி ஒண்ணு. இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. பையன் வீட்டுல 1008 கண்டிஷன் போடுவான், பொண்ணு வீட்டுல 1008 கண்டிஷன் போடுவான். இவங்க ஓட்டுட்டே இருக்க வேண்டியதான். இந்த பிள்ளைக்கு தான் வந்து வீணா போகும், வயசு தள்ளி போயிடும். முத்தன கத்திக்கா அப்புறம் கடத்தெடுப்பு போனாலும் வியாபாரம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு வயசு ஆகிடுச்சுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ற காலத்துல கல்யாணம் பண்ணி ஆகணும். அந்த 25 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் அனுபவிக்க வேண்டிய அந்த இளமையை அனுபவிக்க முடியாமே போயிடும். இவன் போற கண்டிஷனாலும் இவன் போற கண்டிஷனாலும் இவங்க ஒழுங்கா குடும்பம் நடத்துறா இருந்தாலும் இவங்க சண்டையினாலேயே, குடும்ப சண்டையினாலேயே இவங்க 2 பேருக்குள்ள பிரிவு வந்துருக்கு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் பிரிகிறதுல ஒரு பக்கம் இருக்கு. மாமனார் சைட்லயும் இந்த பக்கம் பொண்ணு வீட்டு அப்பா அம்மா சைட்லயும் உள்ள பிரச்சனையே பெரும்பாடா இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் போட்டேன். ஆக்சுவலா வந்து ஒரு காலத்துல மாப்பிள்ளைய பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, படிச்சிருக்கானா படிச்சிருக்கலையோ, நல்ல குணமா இருக்கிறானா அப்படின்னு பார்ப்பாங்க. அது போக இளவட்டக்கல்ல தூங்கினாதான் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக? அதே மாதிரி காலை அடக்குனா தான் வந்து பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, மனோதீரியமும் உடல் தீரமும் இருந்தா தம் பிள்ளைய கடைசி வரைக்கும் கண் கலக்காம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் பையனுக்கு உடல் வலிமை இருக்குதா, மன வலிமை இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ஊர்ல போய் பையனுடைய குணம், கேரக்டர் அப்படிங்கலாம் விசாரிப்பாங்க. இது ஒரு காலம் இருந்தது. அதே மாதிரி பொண்ணை போய் பாக்குறவங்களும் பொண்ணு நல்லா குணமா இருக்கிறாளா, படிச்சிருக்காளா படிக்கலையோ அதை பத்தி கேள்வி வைக்கல. தான் வீட்டுக்கு வந்தா தன் குடும்பத்துல உள்ளவங்களையும் அவங்க வீட்டு குடும்பத்துல உள்ளவங்களை போலயே பாத்துக்குவாளா, நல்லா குணமா இருக்காளா அப்படிங்கறத தான் பார்ப்பாங்க. அந்த பொண்ணை வீட்டு சைட்லயும் போய் விசாரிப்பாங்க, பொண்ணு ஊர்லயும் போய் விசாரிப்பாங்க. இப்படித்தான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து படிச்சிருந்தாதான் பொண்ணை கட்டி கொடுப்பேன், அரசாங்க வேலை கிடைச்சாதான் பொண்ணை கட்டி கொடுப்பேன், சொந்த வீடு வாசல் இருந்தாதான் பொண்ணை கட்டி கொடுப்பேன் இவங்க கேட்கறது தப்பு. அதே மாதிரி பொண்ணு வேலைக்கு போற பொண்ணா இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது கலரா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த ஊக சைட்லயும் சொல்றதும் தப்பு. கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எதுக்கு? முறைப்படி குடும்ப விருத்திக்காக தான். சரியா? எல்லா ஜீவராசியும் இனவருத்தி பண்ணி ஆகணுங்கிறது இயற்கையோட கட்டாயம். அதே மாதிரி மனிதர்களா இருந்த எல்லா பேரும் இனவருத்தி பண்ணித்தான் ஆகணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா இப்போதான் டெக்னாலஜி நிறைய வளர்ந்து வச்ச. ஆணுக்கு பெண் ரோபமும் பெண்ணுக்கு ஆண் ரோபமும் கல்யாணம் பண்ணி வச்சா போதுமானது தானே? இனவருத்தியே தேவையில்லையா? அவங்கவுங்க தேவையை தீர்த்து வச்சிரும்ல. வேலைக்கு போற வேலை, அது என்ன வேலை சொல்றோமோ அது எல்லாத்தையும் இந்த ரோபோ செஞ்சிடும் இல்லையா?
அப்படி இருக்கிற காலகட்டத்துல இப்படி வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்குது ரொம்ப நல்லா இல்லை. அதனால இது ஜோதிட ரீதியா எப்படி பார்க்கணுங்கிறது ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோ போட்டுக்கிறோம். இவங்க சண்டையினாலேயே அந்த இது கரெக்டா வேலை செய்யும். ஏற்கனவே பொண்ணுடைய ஜாதகத்திலயோ மாப்பிள்ளை வீட்டு பையனுடைய ஜாதகத்திலயோ 2ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்த அதிபதியோட அல்லது 8ஆம் இடத்த அதிபதியோட ஏதாவது சம்பந்தம், எப்படி 6, 8 அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது, அல்லது பார்வை வாங்குறது, அல்லது நட்சத்திர சாரா வாங்குறது, அல்லது பரிவர்த்தனை ஆகிறது, இப்படி எல்லாம் இருந்தா ஏற்கனவே குடும்பம் வந்து தாமதமாக தான் அமையும். அப்படியே அமைஞ்சாலும் சண்டை போட்டுக்குவாங்கன்னு சொல்றோம். அது இதைங்களே காரணமாயிருவாங்க. சரியா? கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாம் சொன்ன, இப்ப இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு 1008 பிரச்சனைய இவங்க வீட்டுல இருந்தே கிளப்பி விட்டு கடைசியில பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள சண்டை வருது. இது லவ் பண்ணி இதுக்கு பதிலாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஒரு காலத்துல லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க ரொம்ப சின்சியரா ஒத்துமையா வாழ்ந்தாங்க. சரியா? இவருடைய குணத்தை பத்தி தெரியும், இந்த பொண்ணுடைய குணத்தை பத்தி தெரியும். 4-5 வருஷமா விரும்பி வெயிட் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒத்துமையா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு பிரியும் நான் வர்றது இல்லை. இப்ப பார்த்தவனே காதல் ஒரு 2-3 மாசம் தான் பழகிருப்பாங்க, உடனே கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி கருத்து வேறுபாடு வந்துருது. இது நாடோடிகள் படத்துல சசிகுமார் படத்துல நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும். அப்படியும் வந்துருது. அப்ப பசங்க செய்யற தப்பும் இப்படித்தான் போயிட்டு இருக்குது. ஜோதிட ரீதியா பார்க்கணுமா பார்த்துட்டே ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி கண்டிஷன் போடுறதும் முறை இல்லை. நல்ல குணமான பையனா நல்ல குணமான பொண்ணா பார்த்து ஜோதிட ரீதியா திருமண பொருத்தம் இருக்குதா, எந்த வயசுல கல்யாணம் பண்ணா உங்களுக்கு சரியா வரும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சோம்னா வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறதான் இன்னைக்கு பேசுறதுக்காக வந்தேன். ஜோதிட ரீதியா பல கருத்துக்கள் சொல்லலாம்னு வந்து இவங்க போடுற சண்டையில எனக்கு என்ன பேசணுங்கிறதே மறந்து போச்சு. அதனால அடுத்த ஒரு பதிவுல பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.